சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. மகளிர் முன்னேற்றத்தை பற்றி, மேம்பாடை பற்றி நம்ம நிறைய குரல் கொடுத்துட்டு இருக்கோம். உண்மையாவே மகளிர் முன்னேறுறாங்களா? மேம்பாடு நடக்கிறதா? தெரியல. ஏன்னா ஒரு சில இடங்கள்ல, ஒரு சில பாக்கெட்ஸ்ல மட்டும்தான் அது நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்மளை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கா, கார்த்திகா. ரொம்ப புத்திசாலி பொண்ணு, துருதுருன்னு இருக்கா. அவளுக்கு ரொம்ப பாசமான, அவன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறது அப்பா இருக்காரு. கூட பிறந்த அண்ணன் மாதிரி அந்த ஸ்தானத்துல இருக்கிற அக்கா புருஷன், அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. இப்படி எல்லாம் இருந்தோம், சொந்தம் எல்லாம் இருந்தோம். 19 வயசு பொண்ணு இன்னைக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டு இங்க வந்து உட்காந்துருக்கா. ஏன் இந்த மாதிரி நடக்கிறது? இதுக்கு காரணம் யாரு? அவள்கிட்ட பேசி பார்ப்போம். எங்கேருந்து வரீங்க கார்த்திகா? ஈரோட்ல இருந்தா? என்னாச்சு? 15 வயசுல அம்மா இருந்து போயிட்டாங்க. அம்மா இருந்து 2 வருஷமா அக்கா கூட இருந்தேன். அக்காவும் அப்பாவும் எனக்கு முஸ்லிம்ல ஒரு மாப்பிள்ளை வந்தாங்க. அந்த மாப்பிள்ளையை பார்த்து அந்த ஆளுக்கு வந்து 30 வயசு பார்த்து கட்டி வச்சாங்க. வச்சு 3 மாசத்துல எங்க அக்கா வேற இடத்துக்கு ஓடி போயிட்டான். வேற ஆளு கூட ஓடி போக, நீ அந்த மாதிரி தான் நீ இருப்ப, உங்க அக்கா மாதிரி தான் நீ இருப்பான்னு சொல்லி என்னை அந்த மாதிரி தப்பா நடந்தாங்க. எனக்கு தப்பா நடக்க விருப்பம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி எங்க ஆளுங்கிட்ட போய் சொன்னேன். ஆளுங்கிட்ட போய் சொல்லுவான், அந்த ஆளை போட்டு அடிச்சாங்க. எங்க பெரிய அக்கா வீட்டுக்காரர் வந்து அவரை போட்டு அடிச்சாரு. எத்தனை அக்கா உனக்கு? எனக்கு 2 அக்கா இருக்கிறாங்க. அப்ப 2வது அக்கா தான் ஓடி போயிட்டாங்களா? இல்ல, பெரிய அக்கா தான் ஓடி போயிடுச்சு. கல்யாணம் பண்ணி வச்சு எனக்கு 3 மாசத்துல எங்க அக்கா ஓடி போயிட்டா. எங்க இருக்கா அப்ப உங்க அக்கா? அக்கா எங்க இருக்குன்னே தெரியல. குழந்தைகள் இருக்கா? அக்காவுக்கு 2 வயசு குழந்தைய விட்டுட்டு ஓடி போயிட்டா. அப்ப மச்சானார் வந்து, நீ உங்க அக்கா 2 வருஷம் உங்க அக்காவோட தானே இருந்த, இப்போ உனக்கு அந்த புத்தி தான் இருக்கும், அப்ப நீ எனக்கும் பொண்டாட்டிட்டு என் தம்பிக்கும் பொண்டாட்டிட்டுன்னு சொன்னாங்க. என்னால அப்படிலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்க ஆளுங்கிட்ட போய் சொன்னேன். உங்க வீட்டுக்காரர் அப்படி சொன்னாரா? இதெல்லாம் எந்த வீட்டுல நடக்காம இருக்குதா, சகஜம்தான், இப்படிதான் நீ இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. உங்க கணவர் வீட்டுல யாரெல்லாம் இருந்தாங்க? மாமியா மாமனாரு, அவங்கள்ட்ட எல்லாம் போய் சொல்லி எல்லாத்திட்டையும் சொன்னேன். என்ன சொன்னாங்க? எல்லாருமே இந்த எந்த வீட்டுல நடக்காம இருக்கு, இதெல்லாம் போய் நீ எல்லாரும் சொல்லிட்டு இருக்காத, இதெல்லாம் மூடி மாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த என்ன அவங்க உங்க ஹஸ்பண்ட கூப்பிட்டு கண்டிக்கலையா? எதுவுமே கணவரை கூப்பிட்டு கண்டிக்கலையா? எதுவுமே கண்டிக்கல. அப்புறமா போய் எங்க ஆளுங்கிட்ட சொன்னேன், எங்க மாமா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி தப்பா நடக்கிறாரு, இப்படிதான் இருக்க சொல்றாரு அப்படின்னு சொன்னதுக்கு எங்க அக்கா வீட்டுக்காரர் அவரை போட்டு அடிச்சிட்டாரு. அடிக்கவும் அவர் என்ன பண்ணாரு, சரி இந்த மாதிரி தப்பு நடக்கான்னு சொல்லி காலு விழுந்து மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் ஒரு 3 நாள் வந்து நல்லா பேசினாங்க, வச்சாங்க. சரி, யார உங்க அண்ணன், உங்க வீட்டுக்காரரோட அண்ணன் கூட தான் அப்படி இருக்க சொன்னாங்களா? அவரு கூட அப்படிதான் இருக்கு. அவரு கல்யாணம் ஆகலையா? அவர் கல்யாணம் 2 பொட்ட புள்ள இருக்குது. அவங்க மனைவிட்டு சொன்னேன் நான், இந்த மாதிரி மாமா தப்பா நடக்கிறாருக்கா, என்ன கேளு கணக்கு, எங்க வீட்டுக்காரர் அப்படிப்பட்டவர் இல்ல, நீ அவர் மேல வேணும் பழி சுமத்துற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து என்னால இருக்க முடியலன்ட்டு நான் வந்து கிளம்பி வந்துட்டேன். அப்பா வீட்டுக்கு நானே கிளம்பி வந்துட்டேன்.
கிளம்பி வந்து இருக்கவும் 3 மாசம் கழிச்சு வருவாங்கன்னு பார்த்தேன், வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல மகளிர் ஸ்டேஷன் ஈரோடு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இந்த மாதிரிங்க வரவே இல்லை, வர சொல்லுங்க, வந்து கூட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கம்ப்ளைண்ட் கொடுக்க அவங்க வந்துட்டு சித்தி எல்லாருமே என்ன சொன்னாங்க, இன்னும் நீ அவர் கூட போனீங்கன்னா உன்னை அடிச்சு கொண்டு போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அடிக்க ரொம்ப பயப்படுவேன் நான். அந்த அடி வாங்கினேன். அப்படி இருந்து ரொம்ப இதாகி போய் கிடந்தேங்க. ரொம்ப இதா இருக்கும் போது எனக்கு யாருமே இல்லை. அங்கிருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு வந்தேன். எப்படி டைவர்ஸ் கிடைச்சது உனக்கு? அங்கிருந்து கோர்ட்டு மூலியமா போல, அங்கேயே ரேஷன்லயே வச்சு கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்தேன். அவங்க டைவர்ஸ் தரவே மாட்டேன்ட்டாங்க, கையெழுத்து தரவே மாட்டேன்ட்டாங்க. இனிமேல் தப்பு நடக்காதுன்னு சொன்னாங்க. எனக்கு உயிர் கேரண்டி இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. எனக்கு போனீங்கன்னா செத்து போயிடுவோன்னு பயமுறுத்தி வச்சுட்டாங்க. அந்த பயத்திலே எனக்கு இதாகி போச்சு. அப்போ நானும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். கையெழுத்து போட்டு கொடுத்து கார்த்திகை மாதம் அங்கேருந்து இங்கே வந்தான். மார்கழி 3ஆம் தேதி வந்தீங்க. முசிறிலிருந்து கையெழுத்து போட்டு கொடுத்து ஈரோடுக்கு வந்தான். அப்பா வீட்டில் இருந்தேன். 1 மாதம் வீட்டில் இருந்தேன். அங்கிட்டு 1 மாசத்துல இருந்து மார்கழி 3ஆம் தேதி எங்க தாய் மாமா வந்து பொண்டாட்டி ஓடி போயிட்டா. அவ பொண்டாட்டி வேற ஒருத்தவங்க ஓடி போயிட்டா. 2 பசங்க அனாதே நின்னாங்க. ஏற்கனவே அக்கா வீட்டுக்கார் வந்து வேற கல்யாணம் பண்ணி அந்த 8 வயசு பிள்ளை யாரும் பார்க்க மாட்டேன்ட்டாங்க. அந்த பிள்ளை அழுகுது, எனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லி அழுகுது. அந்த பிள்ளைக்கு அவசரமே தான் நான் கல்யாணமே பண்ணேன். அவரை இப்ப போய் அவர் பொண்டாட்டி கூட சேர்ந்துட்டு இந்த பிள்ளைய நான் வந்து ஒரு இதுதான் வச்சிருக்கேன். யார கல்யாணம் பண்ண மணி? நான் லாஸ்ட் தாய் மாமா கல்யாணம் பண்ணேன். 2 பசங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க. இல்லம்மா, இப்போ உங்க அக்காவோட பிள்ளைக்கு வந்து 8 வயசு. யாருக்கு 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணி வச்சீங்க? அக்கா வீட்டுக்காருக்கு. சரி. 2ஆம் தரம் வேற பொண்ணு பார்த்து, சொந்தக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம். சரி. அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பிள்ளைய பார்க்கவே மாட்டேங்குது. சரி. அப்புறம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் வந்து கொஞ்சமா பார்த்துட்டு இருந்தா, குழந்தை பிறகு சுத்தமா பார்க்கவே மாட்டேன்ட்டான். சரி. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய வந்து அடிச்சு துரத்திட்டே இருந்த, துணி எடுத்து நீ உங்க சித்தி வீட்டுக்கு போ, உங்க பெரியப்பா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டே இருந்தான். இது போய் எல்லாம் துணிமணி தூக்கிட்டு அங்கங்க அலைஞ்சிச்சு. இப்படி அலையும் சரி, தாய் மாமாக்கு வந்து வேற பொண்ணு கட்டி வச்சு அந்த பசங்களும் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கட்டிக்கிட்டேன்னு கேட்டாங்க. சரி, பசங்களுக்கோசரமா நம்ம கட்டிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நான் கல்யாணம் பண்ணேன். தாய் மாமாவை கல்யாணம் பண்ணீங்க? எனக்கு அவருக்கு இதே இல்லை. கல்யாணம் பண்ணேன் நானு. அதுக்கப்புறம் ஒரு 4 மாசம் நல்லா இருந்தாரு. 4 மாசத்துக்கு அப்புறம் அவ போன் போட்டு ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா. ஓடி போன வந்து எனக்கு புருஷன் வேணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்துட்டு நான் வாழ மாட்டேன் அந்த பிள்ளை அப்படின்னு சொன்னாரு. ஸ்டேஷன்ல போட்டு என்ன அடிச்சாங்க அப்படின்னு சொன்னாரு. எதுக்குங்க மாமா அடிச்சாங்க? நீங்க தான் வாழ, அவதான் ஓடி போயிட்டார்ல, எதுக்கு மாமா உங்களை அடிக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பொம்பளைங்க 1000 தடவை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்கும் இவ வந்து 5 பவுன் நகை எனக்கு வேணும்னு சொன்னான். 5 பவுன் நகையை கொடுத்து விட்டாங்க. அது அவங்க நகை உங்ககிட்ட இருந்ததா? அவங்க நகை எங்க வீட்டுல இருந்துச்சுன்னு கொடுத்து விட்டாரு. கொடுத்து விட்டதுக்கு அப்புறம் இவர் போன்லயே பேசிட்டு இருக்காங்க. 2 பேருமே போன்லயே, எங்க மாமா தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் எந்த தப்பு பண்ண மாட்டேன், பசங்களுக்கு கொண்டு என்கிட்ட விடுங்க, காலேஜில கிடக்குறேன்னு சொல்லவும் இவரும் போயிட்டாரு. சரி. அந்த அவங்க ஓடி போனாங்கல்ல, அவர் என்ன ஆனாரு? அவன் விட்டுட்டு ஓடிட்டான். அதனால இவங்க தப்பு மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்லிட்டு போன்லயே பேசிட்டு இருந்தாங்க. இவர் போன்லயே பேச நேரா கேட்டேன். நான் ஒளிஞ்சுன்னு கேட்டேன், என்ன பேசுறாரு எது பேசுறாருன்னு கேட்டதுக்கு இவர் என்ன சொல்றாரு, இந்த பிள்ளைய வந்து ஒரு ஆயா வலிக்கு தான் நான் வச்சிருக்கேன், ஒண்ணு எப்பன்னு சொல்ல முடியாது, கழட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொன்னது நெசமா கேட்டேங்க மேடம். ஆயா வேலை எனக்கு தேவையில்லைன்னு வந்துட்டேன். அப்புறம் எல்லாத்திலையுமே சொன்னேன், இந்த மாதிரி பண்றாரு, அங்க போறாரு, வைக்கிறாரு, பசங்களையும் கொண்டு விட்டுட்டாரு, மாசத்துக்கு ஒரு போறாரு, கட்டில வியாபாரத்தை எடுத்துட்டு போறாரு. கட்டில முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தாருன்னா ஒரு 4 நாளைக்கு தங்குவாரு, அதுக்கப்புறம் பண்ணிட்டே போயிடுறாரு. அப்படியே இருந்தாரு. அவங்க தனியா தான் இருக்காங்களா? அப்போ தனியா விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப வந்து தனியா வீடு புடிச்சு இவர் வச்சிருக்காரு. 2 பசங்களையும் கொண்டே அங்கேயே விட்டுட்டாரு. ஆனா ஏன்டா என்ன சொல்லியிருக்காரு, பசங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு வேலை அப்படின்னு ஏன்டா சொன்னாரு. சரி, இப்படியே பேசிட்டு இருக்காருன்ட்டு நம்ம எல்லாத்திட்டையும் சொன்னேன், இது மாதிரி பேசாத வைக்கிறாரு, என்ன கேளுங்கன்னு சொன்னேன். அவங்க இருந்துட்டு எதுவுமே கேட்காம இவர்கிட்ட சொல்லிட்டாங்க. இவர்கிட்ட சொல்ல இவர் என்ன பண்ணாரு, இப்ப எல்லாத்திட்டையும் சொன்னியான்னு கேட்டாரு. இவர் அடிச்சு போடுவாங்க பயத்துல, இல்லைங்க அப்படிலாம் சொல்லல மாமான்னு சொன்னேன். இல்ல நீ சொல்லிருக்குன்னு அடிக்க கை வாங்கினாரு. அப்ப பயத்துல ஆமாமா தெரியாம சொல்லிட்டு மன்னிச்சிருங்க மாமான்னு சொன்னேன். அப்ப நீ எவங்கிட்ட எந்த போய் சொன்னாலும் சரி எனக்கு கவலை இல்ல, கெட்ட கெட்ட வார்த்தையா பேசினாரு. எவங்கிட்ட போய் சொன்னாலும், போலீஸ்காரன் நீ போய் சொன்னாலும் சரி, நான் போலீஸ்காரன் என்ன சொல்லுவேன், எனக்கு அக்கா பிள்ளை மாமா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் சோறாக்கி வைக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லி வந்துச்சு. சரின்ட்டு சோறாக்கி வைமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு வெளியே வந்ததும் இந்த பிள்ளைதான் என்ன கைப்பிடிச்சு இழுத்து போட்டுருச்சு.
இந்த பிள்ளைய தாலி எடுத்து கட்டிக்கிச்சு சொல்லிடுவேன்ட்டாங்க மேடம். இப்ப யாருமே இல்லாம எனக்கு சப்போர்ட் யாருமே இல்லாம ஆனானே நினைக்கிறேன். எப்படிம்மா இங்க வந்த? நான் வந்து சரி அங்கே இப்படி பண்றாருன்ட்டு வீட்டுக்கார்ட்ட போயிடலாம், எப்படியாவது கார்லயே அது விழுந்து அவர் கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு போனேன். முசிறிக்கு பஸ் ஏறி போனேன். பஸ் ஏறி போகவும் வந்துட்டு பெரியவங்க எல்லாம் நான் போக முடியாது, பெரியவங்க சப்போர்ட் எல்லாம் போகவே முடியாதுன்ட்டு சரி எங்கேயாச்சும் போயிடலாம்னு ஐடியால இருந்தேன். எங்கேயாச்சும் போகும்போது சமயபுரத்து கோயிலுக்கு நான் போயிருக்கேன். சமயபுரத்து கோயில போய் நீங்க தங்கிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சமயபுரத்து கோயில போய் திங்கக்கிழமை தங்கியிருந்தேன். செவ்வாய்க்கிழமை அழுகும் ஒருத்தங்க இருந்துட்டு என்ன சொன்னாங்க, ஏன் அழுகுறன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைங்கன்னு சொன்னேன். அப்போ நீ மெட்ராஸுக்கு போமா, இந்த மாதிரி ஜி தமிழ் டிவி இருக்குது, அந்த டிவியில போய் நீ உனக்கு சொன்னீங்கன்னா உனக்கு தான் சப்போர்ட் வரும் அப்படின்னு சொன்னாங்க. பாத்தீங்களா, மனிதாபிமானமே இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த புள்ள உட்காந்து அழறத பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, விசாரிச்சிருக்காங்க. அவசர உலகம், யாருக்காகவும் டைம் இல்லை சொல்றோம். இந்த பாத்தீங்களா, அப்புறம் என்னாச்சுமா? சரி பஸ்ஸுக்கெல்லாம் காசு 200 தான் ஆகும், எச்சா ஆகாது, காசு வேணா நான் கொடுக்குறேம்மான்னு 100 ரூபா கொடுத்தாங்க. இல்லைங்க வேணாங்கன்னு, இல்லை மணி காசு வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. மெட்ராஸ்ல போய் இறங்கி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி நீங்க இந்த மாதிரி அட்ரஸ் கேளுமா சொல்லுவாங்க, அதே இடத்துக்கு சொல்லுவாங்கன்ட்டு மெட்ராஸ்ல வந்து அழுதுட்டு இருக்கும்போது அங்கேயே எனக்கு இடம் தெரியாம அழுதுட்டு இருந்தேன். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லயா? இறங்கவும் அவங்க வந்துட்டு ஒரு அம்மா இருந்துட்டு ரொம்ப வயசான அம்மா வந்துட்டு என்னம்மா அழுகுறன்னு கேட்டாங்க. இல்லைங்க இந்த ஜி தமிழ் டிவி எனக்கு தெரியாதுங்க, இந்த மாதிரி கஷ்டத்துல வந்திருக்கேன், ஒரு அக்கா சமயபுரத்துல அனுப்பிச்சு விட்டாங்க, எனக்கு இடமே தெரியாது, எதுவும் தெரியுமான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆட்டோல ஏறி போமான்னு ஆட்டோல அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்க அனுப்பிச்சு விட்டாங்க. பாத்தீங்களா, நம்ம நேர்கள் எவ்வளவு தூரம் முன் வராங்க இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு வந்து உதவி பண்ணறதுக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. சொல்லுமா. எனக்கு அங்க போகவே பிடிக்கல. அவங்க என்னை கூட்டிட்டு போய் ஏதோ பண்றதுக்கு அடிக்கி கொட்டுறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. என்னை தயவு செஞ்சு அனுப்பிச்சு விட்டுறதுங்க. என்ன வேணும்மா உனக்கு? நாங்க என்ன பண்ணோம் உனக்காக? எனக்கு முடிஞ்ச ஏதோ அனாத ஹாஸ்டல்ல ஏதாவது ஹாஸ்டல் சேர்த்து விடுங்க, நான் பாத்துக்கிறேன். சும்மா நான் சாப்பாடு போடுவேன், ஏதோ ஒரு வேலை போட்டு கொடுங்க, நான் பார்த்து இருந்துக்கிறேன். காலில் வேணாலும் அவங்க கூட அனுப்பிச்சு விட்டுறதுங்க. எதுக்குமா காலில் விழணும்? யாரு காலையும் விழக்கூடாது. எனக்கு வந்து எதுக்கு காலில் விழணும்? போகவே பிடிக்கல. எப்படி இது கூட்டிட்டு போயிருவாங்க? யாரு வந்திருக்காங்க உன்னை கூட்டிட்டு போறதுக்கு? அப்பா மாமா எல்லாரும் வந்திருக்காங்க. எங்க வீட்டுக்காரர் வரல, அப்பா மாமா எல்லாரும் வந்திருக்காங்க. அப்படியே பேச்ச மாதிரி கூட்டிட்டு போக தான் வந்திருக்காங்க. அவங்க தரப்பு என்ன சொல்றாங்க பாப்போமா? நீங்க அப்பா இல்ல, நீங்க மாமாவா தாய் மாமாவா? மாமாங்க, அக்கா வீட்டுக்காரர். சரி, என்னங்க தெரியாதுங்க சொன்ன எப்படி? அப்பா வந்து ஏற்கனவே ஒரு டிப்பு முசிறிக்கிறதுக்கு கல்யாணம் முடிச்சா அப்படிங்க. சரி, முடிச்சு வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லி போட்டு பிடிக்கலன்னு அப்பெல்லாம் வந்துருச்சுங்க. வந்து ஒரு வருஷமா சும்மா வீட்டில் தான் இருந்துச்சுங்க. அப்போ ஒரு வருஷமா இருக்கும்போது நான் ஃபோன் போட்டு என்ன இதுன்னு கேட்டாங்க. கேட்டதுக்கு என் பிள்ளை சும்மா ஓடி போய்கிட்டு இருக்குது, அதனால எனக்கு அந்த பிள்ளை வேணாங்க அப்படின்னு அவங்க சொல்லவும், இஷ்டம்னா விடுங்க இல்லைன்னா வேணாம்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது வந்து இந்த பிள்ளை ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க வீட்டில். ஃபர்ஸ்ட்டுங்க ரொம்ப டார்ச்சர் கொடுக்கவும் தப்பான விஷயம் எல்லாம் நடந்திருக்கு. ஆமாங்க, விட்டு சத்தம் போட்டு ஆர்டி விட்டு அமுச்சு விட்டாங்க. அமுச்சு விட்டு அப்புறம் ஒரு மாசம் இருந்தாங்க. அப்ப திருப்பி மறுபடியும் இந்த பிள்ளை இருக்க முடியாது ஓடி வந்துருச்சுங்க. மொட்டையெல்லாம் எடுத்து அமுச்சு விட்டாங்க. மொட்டை எடுத்து? ஆமாங்க. எதுக்கு? என்னன்னு கேட்டதுக்கு பேன் இருக்கு அதெல்லாம் அடிச்சு விட்டேன்னு சொன்னாங்க. எந்த பிள்ளை ரொம்ப மொட்டை அடிச்சாங்களாமா? எதுக்குமா? அவர் கூட இருக்கு சொல்லி. யார மொட்டை அடிச்சாங்க? மாமியா மாமனார் எல்லாரும். நீ உட்கார்ந்து இருந்தியா அவங்க மொட்டை அடிக்க? அடிச்சு இழுத்துட்டு போனாங்க. சப்போர்ட் யாருமே இல்லை. அப்ப வந்து ஸ்டெப் எடுத்து பேச ஆடலாம. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு வந்து நான் லைன்ல இருந்தேங்க. லைன்ல இருந்தீங்கன்னா என்ன வேலை பண்றீங்க? நமக்கு வந்து கட்டளையா வருங்க பிடிக்கும்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் போன் போட்டு வர சொல்லி வேணுமா வேணாமா கேட்டதுக்கு எனக்கு பிடிக்கல பிள்ளை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்கம்மா. இந்த குடும்பப்படுத்திட்டு வேண்டாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் வீட்டில் ஒரு 6 மாசம் 1 வருஷம் வச்சிருந்தாங்க. அப்புறம் சித்தப்பா வந்துக்கிட்டு அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு அவர் சம்சாரம் ஓடி போயிடுச்சுங்க. 2 குழந்தை இருக்குங்க அவருக்கு. அப்போ இந்த பிள்ளை வந்து அக்கா மக வருதுங்க. இப்போ இந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்குறேன், என் பிள்ளையும் வளர்த்தாகணும், இந்த பிள்ளை நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொன்னா பிள்ளைங்க. சரி அப்படி இருந்தால் கல்யாணம் முடிச்சுக்கிறதா இருந்தால் நீ வச்சு பார்த்துக்கப்பா, அவங்க அக்கா நீ பார்த்துக்க வச்சுக்கங்கன்னு சொல்லுவோம். அப்போ இவங்க கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. அவங்களே யாரும் பெரியவங்களாம் தெரியாம கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. ஓ, நீங்க பண்ணீங்களா? நான் தேத்து விட்டுட்டு இவருக்கு தெரியாது. போயிட்டு வரக்குள்ள அந்த பிள்ளை தாலியை கட்டிட்டு அந்த வீட்டுல இருக்குது. நான் என்ன பண்ண? அப்படியாமா? சித்தி வந்து நல்லா பாத்துக்குவாரு, இவங்களும் சொல்லணுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஓ, உங்களுக்கு அதுல இஷ்டம் இல்ல? இஷ்டம் இல்லைங்க. நாங்க என்ன சட்டப்படி செஞ்சுக்கலாம் அப்படிதான் நான் தேத்து வச்சேன். பாத்தியா,
சித்தி தான் சொல்லிச்சு, கல்யாணம் பண்ணிக்கோ, நல்லா வச்சுக்குவாரு, சந்தோஷமா வச்சுக்குவாரு அப்படின்னு சொல்லிச்சு. சின்ன பொண்ணாச்சுங்க. என்ன வயசு இருக்கும்மா அவனுக்கு? கல்யாணம் பண்ணும்போது 18, இப்போ 19 வயசு ஆகுது. இந்த ஒரு வருஷத்துல இவ்வளவு அனுபவம் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு வாரம் சொல்லிட்டு கூட நாளைக்கு வந்து ஐடியா பண்ணுறேன். உங்கள்ட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிடுச்சு. ஆமாம், ஆனா அவர் வந்து உங்கள்ட்ட தான் பொண்ணு கேட்டாரா? ஃபர்ஸ்ட்ல கேட்டாருங்க. ஆ. அப்போ நான் இருந்துட்டு அவங்க அப்பா அவங்க எல்லாத்தையும் வர சொல்லி ம். நல்ல இதை வச்சு 4 பேர் வச்சு கோயில் வச்சு தாலியை கட்டி சட்டை அப்படி நடத்திக்கலாம்ட்டு நான் வச்சுட்டு ஊருக்கு போயிட்டுங்க. போயிட்டு வரக்குள்ள தாலியை கட்டி கட்டிக்கிடுச்சு. நான் என்ன அவசரப்பட்டுட்டேம்மா. அவங்களும் சொன்னனால தான் நான் எல்லாமே கல்யாணம். அப்பாட்ட கேட்காம பண்ணலாமா? அவங்க தானே உனக்கு பாதுகாப்பு. இல்லைங்க, முதல் கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, அந்த வாழ்க்கை அப்படி போயிருச்சு. அதனால நீங்களே தேடிட்டீங்களா? நானே தேடல, பெரியவங்க சொல்லிதான் நான் தேடினது. நானே தேடி இருந்தா கூட சந்தோஷமா நல்ல என் வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருக்கும். நீ நல்லா இருக்கணும்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. சரிம்மா, உனக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணது தப்புதான். அது உனக்கு மட்டும் இல்ல, எத்தனையோ பேருக்கு அப்படி நடக்கிறது. அவரோட பக்கத்துல இருந்து சரி அம்மா வேற இல்ல, பொண்ணுக்கு பாதுகாப்பு வேணும்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அவ்வளவுதான். அவர் மேல தப்பு இல்லம்மா. கல்யாணம் பண்ணிச்சது தப்பு இல்ல. 2ஆம் தரமா வந்து மாமாவை கட்டி வச்சது வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்கம்மா, இந்த மாரி வந்து நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், சரி ரைட்டு கட்டி சம்மதப்படி கட்டிக்கிட்டீங்க, ரைட்டு முடிஞ்சுங்க, இனிமேல் சந்தோஷமா இருங்க விட்டாச்சுங்க. அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு மறுபடியும் பழைய சம்சாரத்துக்கு ஒன்று சேர்ந்துக்கிட்டாப்லிங்க. ஒன்று சேரும் இந்த பிள்ளை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாப்லிங்க. இப்போ இந்த பிள்ளை சண்டை சொல்லிச்சுங்க வந்து, இப்போதைக்கு எதுவும் பேச முடியாதுமா, கொஞ்சம் நாளாக ஒரு குழந்தை குட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் நான் எதையுமே பேச முடியுங்கப்பா, ஏன்னா கல்யாணம் வந்து நீங்களா முடிச்சுக்கிட்டீங்க. இப்ப என்னங்க பண்ணலாம்? இந்த பொண்ணுக்கு என்ன வழி இருக்கு? இப்ப வந்துங்க, இப்ப வந்து பேசி போய் ஊர்ல போய் பெரியவங்க வச்சு பேசி ஒண்ணு இந்த பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுப்பா அப்படின்னு பேசணுங்க. எப்படி வாழ்க்கை கொடுப்பான்? ரெண்டையும் வச்சு வாழ்ந்துக்கிறேன் அது எப்படிங்க? அப்படின்னு அவர் சொல்றாப்லிங்க. அது பண்ண முடியாதுங்க, சட்டப்படி அது செல்லாது. ஏன்னா இந்த பக்கம் சித்தப்பாங்க, இந்த பக்கம் வந்து அத்தை மகங்க, என்னங்க மேடம் பண்ண முடியும்? ரெண்டையும் வச்சு நான் பாத்துக்கிறேன், எனக்கு வந்து அது குழந்தையும் வேணும், அது அக்கா மகளும் வேணும்ன்றாப்லிங்க. அவ எப்படிங்க அங்க போய் வாழ்வா? என்ன பண்றது வேற வழியெல்லாம். அவர்தான் அவர் பொண்டாட்டியோட சேர்ந்துட்டாரு. அவங்க அப்பா இருக்காரு, அப்பா சொன்னா அந்த பையன் கேப்பா அப்படியே. அவங்கள விட சொல்லுவாரா? ஆமா, அவர் விட்டு வேண்டாம் சொல்லி. என்னம்மா சொல்றேன்? இல்ல நான் போல, என்னை விட்டுறாதீங்க, உங்களை தான் முழுசா நம்பி வந்திருக்கேன். லட்சுமி வேணான்றியா? எனக்கு யாருமே வேணாம், என்ன அனாதை ஹாஸ்பிட்டல் சேர்த்துருங்க, தயவு செஞ்சு அவங்கள விட்டுறாதீங்கக்கா. அப்புறம் வேலைக்கு போவியா? வேலைக்கு போறேங்க்கா. சரி, அவ அப்படி இருந்துக்கட்டுங்க, அவளை கட்டாயப்படுத்தாதீங்க. எனக்கு கட்டாயம் செத்து போயிருங்க. சரி, ஏன்டா பட்ஜெட் சொல்லிக்கலாம், எனக்கு அந்த புருஷன் வேணாம், எனக்கு வேணாம், தீர்த்து விட்டுருங்க, இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் போகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்லம்மா என்கிட்ட. எல்லாருமே சொன்னாங்க, பசங்களுக்கு யாருமே இல்லை. அந்த எங்க அக்கா பிள்ளை வந்து எங்க அம்மா செத்து போக நீங்க யாருமே பாத்துக்க மாட்டேன்ட்டாங்க. எங்க அம்மா செத்து போகும், எங்க அக்கா ஒருத்தி தான் இந்த பிள்ளை நான் பாத்துக்கிறேன், எனக்கு புருஷன் கூட தேவையில்ல, என் தங்கச்சி வேணும்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போய் 2 வருஷம் வச்சிருந்துச்சு. அந்த பிள்ளையை நம்ம பார்க்கணும், அனாதையை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிட்டது. அந்த பிள்ளை வேற உன்னோட வாழ்க்கையை நீ பாத்துக்கிறணும். குழந்தை வந்து எனக்குன்னு ஒண்ணு வேணும்னு சொன்னா ஆபரேஷன் பண்ணிக்க, உனக்கு குழந்தை தேவையில்ல, ஆபரேஷன் பண்ணிக்கங்கிறாங்க. நான் கூட்டிட்டு போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி வரேன். சித்தி கூப்பிடுது. யார் இந்த சித்தி? சின்ன மாமியா. இந்த இவங்க அம்மாவுக்கு தங்கச்சிங்க. அவங்க தம்பியை தான் இவங்க கட்டியிருக்காங்க. ஆமா ஆமா ஆமாங்க. சரிங்க, அவளை விட்டுடுங்க, அவ இருந்துக்கட்டும். எனக்கு அந்த வாழ்க்கை வேணும், பிடிக்கல, மறுபடியும் பழைய பொண்டாட்டிகிட்டே போய் இருந்து நல்லா வாழட்டும், நான் நிம்மதியாக இருந்து வேலைக்கு போய் நான் கஞ்சி குடிச்சு நிம்மதியாக இருந்துக்கிறேன் அப்படி சொன்னாலும் சம்மதம். இல்லை எனக்கு மறுபடியும் இருந்தா கூட எனக்கு வாழ வச்சாங்க அப்படின்னு சொன்னாலும் சம்மதம். அதுக்கு பேசி சம்மதம். எனக்கு வந்து யாரும் வேணாம், யாருமே வேணாம், வீட்டுக்காரும் வேணாம். அவர் போய் பசங்க கூட வேணும்னு சொல்றாரு. பசங்கன்னா உயிரா இருக்கிறாங்கம்மா, பசங்க கூட பொண்டாட்டி கூட போய் சந்தோஷமா இருக்கட்டும், எனக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. நான் யாருக்கும் தொந்தரவு போக மாட்டேன். என்ன ஏதாவது அனாதாசிரமத்துல சேர்த்து விட்டீங்கன்னா நான் வேலைக்கு போய் நான் பாத்து. நீங்க இருக்கும்போது எதுக்கு இந்த புள்ள அனாதாசிரமத்துக்கு போன சொல்லுங்க. அத்தை வந்து கூப்பிட வந்தேன். சரி ஏதாவது ஒண்ணு பேசி. சரி, உங்க கூட வரட்டும். சரி, புருஷன் வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்க மாட்டேன்னு சொல்லுங்க. நான் போல, எனக்கு தெரியும் அந்த பிள்ளை பத்தி. நான் போன செத்து போயிருக்கா. அப்பாவோட போறதுக்கு என்ன? நான் போல. ஏன் அப்போ ஏன் பயப்படுற? நான் போல. அங்க உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? நான் ஒருத்தர். எங்கள் அப்பா மட்டும் தாங்க. இவர் வந்து லைனில் வியாபாரத்துக்கு போயிடுவாப்பிள்ளைங்க. எப்போ ஓடிபி இன்னும் 1 மாதம் 2 மாதத்துக்கு வச்சு வருவாப்பிள்ளைங்க. என்னதுனாலும் என் வீட்டில் தாங்க வரும், சாப்பிடுங்க போங்க, இந்த பிள்ளை தாங்க. நீங்க பக்கத்துல தான் இருக்கீங்களா? நம்ம வீடு கொஞ்சம் ஒரு 1/2 பிளாங்க தள்ளி இருக்குதுங்க. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? எங்கள் வீட்டில் என் சம்சாரம் 2 குழந்தை இருக்குதுங்க. எனக்கு யாரும் வேணாம். அப்படி பாசம் இருந்துச்சுன்னா ஹாஸ்டல்ல வந்து நீ பாத்துக்கிட்டோம். சத்தியமா நான் போனா செத்து போயிருவேன். இப்படியே போனா இப்படியே போயிருவியா? நான் இப்படியே இருந்துக்கிறேன், எனக்கு யாரும் தேவையில்ல, யாருமே வேணாம். எல்லாத்தையும் வெறுத்துட்டேன், சொந்த பந்தம் எல்லாத்தையும் வெறுத்துட்டேன்.
சரி உங்கள் வீட்டுக்காரருக்கு வர சொல்லி உங்கள் வீட்டுக்கிட்ட பேசுவோமா? அவர் வந்து பேசினாலும் நான் எதை சொல்ல போறேன். எனக்கு யாரும் தேவையில்லை. அவரை போய் உங்க அவர் மாமா உங்ககிட்ட ரொம்ப பாசமாதானியமா இருக்காரு. எல்லாம் பாசம் கூட பிறந்த அக்காவை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன். எனக்கு யாரும் வேணாம். ஒரு அனாதாசிரம் சேர்த்தீங்கன்னா நான் வேலை பார்த்து நான் வேலை செஞ்சுக்கிறேன். யாரும் எனக்கு சாப்பாடு போன அவசியம் இல்லை. ஏன் சிரிக்கிறீங்க? வெள்ளையில பத்திச்சு. ஆ? என்னாச்சுங்க? ஏன் அவர் சிரிக்கிறாரு இப்படி? அந்த ரெண்டு இவ்வளவு பிள்ளைங்க தூரம் கட்டி பேசி கொடுத்து சிரிச்சது எனக்கு அதை நினைச்சு அப்படி சிரிக்கிறாப்புல. அவருக்கு துக்கம் அவரை மிஞ்சி போயிடுது. அவ்வளவு வேதனை அவர் மனசுல. அவர் சிரிச்சு காமிக்கிறாரு. அந்த பிள்ளைக்கு எப்படி சௌகரியம் அப்படி செஞ்சு அம்மா நம்ம முடியாது மேலே தான். இது நாள் வரைக்கும் அவங்க பேச்சை கேட்டு நான் போனேன். இதுக்கு மேல எனக்கு என் பேச்சை கேட்டு விட்டுருங்க. என்னைய அது எப்படி சௌகரியம் அப்படி செஞ்சுக்கப்ப நான் என்ன பண்ண முடியாது. எனக்கு யாரும் வேணாம். உங்க பொண்ணு பக்கத்துல போய் உட்காருங்க, பேசிட்டாங்க. குழந்தைங்க அவங்க. குட்டியே இங்க வருமா? தயவு செஞ்சு என்னை அனுப்பிச்சு விட்டுறாரு. ஏய், எனக்கு யாரும் வேணாம். வருத்துட்டு அப்பாவே வந்து கேட்டாரு, எவன் கூட வண்டியில போனன்னு கேட்டாரு. தெரியுமா? ஊரோட சொன்னாங்க. மனசாரி அவனுக்கு நோகம் பண்ண வேணும் வேணாம். எனக்கு யாருமே அப்படி தேவையே இல்லை. தயவு செஞ்சு நீ அனுப்பிச்சு விட்டுறாதீங்க. நான் செத்து போயிருவேன். ஊர்வலம் வந்து நான் எவரை கட்ட போயிட்டு வரேன்னா இந்த மாதிரி உன் மகன் வண்டியில போச்சுன்னு சொன்னாங்க. அப்ப போனது உண்மையா இப்ப ஏமான்னு கேட்ட தப்புங்களா? அதான் நான் என்ன சொன்னேன், வண்டியில போனேன்னு சொன்னாங்கல்ல, அவனையும் கூட்டிட்டு வாங்க, சொன்னவங்களையும் கூட்டிட்டு வாங்க, கொண்டு வந்து நிறுவீங்க. அப்படி தப்பான்னு நான் போகல. போயிருந்தா முசிறிக்காரன் அவங்க அண்ணன் கூப்பிட்டு போய் நான் போயிருப்பேன். சரி, ரெண்டாவது நான் உன்னை முயற்சி பண்ணி அந்த மாதிரி சொல்றாங்க சரி கேட்கவே இல்லை விட்டு. எனக்கு என் பிள்ளை நம்பிக்கை வெறுத்துருச்சு. யாருமே வேணாம். உங்க காலில் வேணா அது விழுவுறேன். என்ன ஹாஸ்டல் சேர்த்து விட்டுருங்க. எனக்கு அவங்ககிட்ட நீ போக வேண்டாம், நம்ம 2 பேரும் தனியா இருந்துக்கலாம். இல்ல நான் வரல. குட்டி இப்படி போகக்கூடாது ஆட்டு. பரவாயில்லப்பா, எனக்கு யாரும் வேணாம். மனசு வெறுத்துருச்சு. சொந்த பந்தம் எதுவுமே வேணாம். உங்களை நம்பி நான் வந்தேன். அவ்வளவு பாசமா பேசி வந்தேன். இவ்வளவு தூரத்துக்கு என்னை உணர்ந்து விட்டுட்டாங்க. எனக்கு யாரும் வேணாம். உன் காலில் வேணாலும் விழுவுறேன், என்னை விட்டுருங்க. சரி, நீங்க வந்துடுறீங்களா? இங்க மெட்ராஸ்ல உங்க அப்பா கூட இருக்கியா? அப்பா கூட தனியாவா? உங்க அப்பா கூட மெட்ராஸ்ல இருக்கியா? எனக்கு மனசே இல்ல. யாரையும் பார்க்கணுங்கிறது இல்ல. மனசு அவ்வளவு உங்க தூரம் அப்பா என்னமா தப்பு பண்ணாரு சொல்லு. இல்லக்கா, எல்லாத்தையும் வருதுட்டாக்கா. கூட போன அக்காவே வருது. சரி, உங்க அம்மா இறந்தப்புறம் உங்க அப்பா இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கலாம்ல? தனியா தானே இருக்காரு, உங்களுக்காக தானே. நீ யோசிச்சு பார்க்கணும்ல. இல்லக்கா, அவர் வந்து சின்ன அக்கா கூட இருக்கிறாரு. இப்ப சின்ன அக்கா கூட இருக்காரு. அவங்க கூட சந்தோஷமா இருக்கட்டும். அதான் உங்களோட வந்து இருக்கேன் சொல்றாரு. இல்ல, எனக்கு யாரும் வேணாம். எனக்குன்னு யாரும் வேணாம். சரி, சொந்த பந்தமே வேண்டாம் சொல்ற. நீ ஆசிரமத்துல போயிருந்தியானா அங்க எத்தனை பேர் இருப்பாங்க, எத்தனை விதமான ஆளுங்க இருப்பாங்க. அங்கேயும் பிரச்சனைகள் இருக்குமா? நம்ம பிரச்சனையை பார்த்து ஓடிடக்கூடாது. நம்ம ஓட ஓட அதை விரட்டிட்டே இருக்கும். என்ன பண்ண தெரியுமா? பிரச்சனைகள் வந்தா திரும்பி நின்று ஃபேஸ் பண்ணணும். நம்ம வாழ்க்கை பூரா ஓடிட்டு இருக்கணும். என்னை தேடி அங்க யாரும் வராத மாதிரி நான் பாத்துக்குவேன். அதுக்கு சொல்லல கண்ணா, நான் யாரையும் தேடி வருவாங்க சொல்லல, யாரும் தேடி வருவாங்க சொல்லல. பிரச்சனைகளை பார்த்து ஓடிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில இருந்து ஓடி போக முடியுமா? உனக்கு உங்க அப்பா அப்பா இல்லாம ஆயிடுவாரா? மாமா மாமா இல்லாம ஆயிடுவாரா? அக்கா இருக்காங்க, அக்கா பிள்ளைங்க எல்லா இருக்கு. பிரச்சனையும் போய் சொன்னேன். நான் வந்து அப்பயே கேட்டிருந்தேன். எனக்கு ஆசையா இருக்கு. உன்னோட அக்கா பிள்ளை இருக்குல்ல, 8 வயசு பிள்ளை இருக்குல்ல, யார் எப்படியே போறாங்க? அந்த பிள்ளைக்கு நல்லது கெட்டது பண்ணும்ல. இல்லக்கா, யார் எப்படியே போறாங்க எனக்கு தேவையில்ல. எனக்கு யாருமே வேணாம். நீ இப்ப இந்த கோவத்துல இப்படி சொல்றாங்க. இல்ல, மனசார சொல்றேன். எனக்கு நல்லா யோசிச்சிட்டேன். சரி தங்கை, வசந்தி பிள்ளை என்ன பண்ணுவான்? அந்த பிள்ளை என்னமா பண்ணுங்க? அவங்க அப்பா இருக்காரு, அவங்க பாத்துக்குவாங்க. அது எப்படி நீ எனக்கு தாய் இருக்க மாதிரி இருக்காதா? எனக்கு வேணாம். உன்னோட அக்கா உன்னை எவ்வளவு நல்லா பாத்துட்டாங்க. 2 வருஷம் உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் உங்க அக்கா தானே பாத்தாங்க ஒரு உன்னை. வருஷம் நானே அந்த பிள்ளை நல்லா பார்த்தேன். சரி, உங்க அக்கா தானே உன்னை பாத்தாங்க. இப்ப நீ அக்காவோட பிள்ளைய விட்டுட்டு வரலாமா? இப்படி நீ தானே பாக்கணும். தாய் இல்ல. இப்ப நாளைக்கு இப்ப நீ கஷ்டப்படுற மாதிரி உங்க அக்கா பிள்ளை கஷ்டப்படலாமா?
அதுக்கு இன்னொரு கல்யாணம் வரும், எவ்வளவு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுக்கு நான் அவங்கள பாத்துட்டு தான் என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இல்ல நீ அந்த பிள்ளைய பாத்துட்டு இருந்தேன்னா உன் வாழ்க்கைய ஆட்டோமேட்டிக்கா நீயும் ஒரு விஷயத்துல ஈடுபட்டுடுவ. அப்புறம் உனக்கு அதுல சந்தோஷம் தெரியும், நீ சந்தோஷமா இருப்ப. எனக்கு அந்த மாதிரி மனசு வெறுத்துச்சு. அப்படிதான் நினைச்சு இருந்தேன். தனியாவது இருந்துக்கலாம், அந்த பிள்ளை வச்சுட்டு இருந்துக்கலாம் தான் இருந்தேன். உங்களும் பேசுறது வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் கொள்றக்கு நீ. சரி கதங்க இப்படி போயிருந்தா என்கிட்ட சொல்லிருக்கலாம், இல்ல மாமாட்ட கூப்பிட்டு சொல்லிருக்கிற மாதிரி சித்தி எல்லாத்தையும் சொன்னேன். என்னன்னு சொன்னோமா? இந்த மாதிரி மாமா போயிட்டாரு வந்து கேளுங்கன்னு சொன்னேன். அவர் லூஸ்ல விடுமா, வரப்ப வரட்டுன்னு எல்லாருமே சொன்னாங்க. அன்னைக்கு உன் மேலதான் குறை சொன்னாங்க எல்லாமே. என் மேல எல்லாருமே வந்து அவன் கூட போன இவன் கூட போயிருந்தா சொன்னாங்க. எவன் கூட போனேன்னு சொல்றீங்கல்ல, அவனை கூட்டிட்டு வந்து நிறுத்துங்க. அதெல்லாம் இப்போதைக்கு நிரூபிக்க முடியாதுமா. ஏன்னா இப்போதைக்கு உன் மேல சங்கடமா இருக்காங்க, சத்தமா இருக்காங்க, பிடிக்காத காரணத்தை சொல்லி ஏதாச்சும் வெறுக்கலாம் ஆசைப்பட்டு இருக்காங்க. என்னது எனக்கு புரியல, என்ன இவங்க மேல என்ன குறை சொல்றாங்க? அவங்க மேல அந்த பிள்ளை வந்துங்க ஒரு வீட்டை சுத்தபத்தம் வச்சுக்கிறது இல்லைங்க, நீட்டா இருக்கிற பின்ன நீட்டா இருக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தகுந்த போய் நீ வச்சு அந்த முதல் சம்சாரமும் ஒரு பொம்பளை தானே, அது எப்படி மறுபடியும் வேணாம்னு சொல்லிட்டு போய் மறுபடியும் புருஷனை மயக்க இழுத்துட்டு போச்சு? நீ வீட்டுக்குள்ளே இருந்து நீ உன் புருஷன் மயக்க முடியாது அவனால? ஒரு செலவுக்கு 50 ரூபா கொடுத்தாருன்னா 3 நாளைக்கு வச்சுக்க சொன்னாரு. அது நியாயமான விஷயம், சந்தோஷமா வச்சுக்கலாம். என்னட்ட போன் போட்டு என்ன சொல்லுவாரு, காசு வாங்கி செலவுக்கு வச்சுக்க அப்படிம்பாரு. சித்திர போன் போட்டு காசு கொடுக்கணுமா, காசு கொடுக்கணுமா, எதுக்கு நான் காசு கொடுக்கணும் அப்படின்னு எங்க சித்தி வந்து எனக்கு கண்டபடி பேசுது. சரி நீ எதுக்கு புருஷன் காசு வாங்க, நீ அப்படி சொல்ல போய் காசு வாங்க, நீ வேலைக்கு போ. நான் வேலைக்கு தான் போறேன். வேலைக்கு போய் சம்பள காசு வாங்கிட்டு வந்தோம்னா சித்தி கேக்கும், எங்க காசு என்ன ஏதுன்னு கேக்கும். எதுக்கு சித்திட்ட குடுக்குற? சித்தி தான் காசு வாங்கி ஏன் அவர்கிட்ட கொடுக்கறது. இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் அவங்கதான். நான் தயவு செஞ்சு என்ன கூப்பிடாதீங்க, என் மனசு மாத்திரம் முடியாது. இது பாரு, ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நீ தைரியமா போ. உன் சித்தி என்னதான் பண்றாங்க பாப்போம். நான் போலக்கா, நாங்க தான் இருக்கோம் உங்க கூட சொல்றேன்ல. நம்பர்ஸ் கொடுக்குறோம் உனக்கு. உங்க சித்தி ஒன்னு ஏதாவது சொன்னாங்க வச்சுக்க, நாங்க அத்தனை பேரும் சேர்ந்து வந்துடுறோம். அக்கா நான் போலக்கா, சத்தியமா உங்களை நம்பி வந்துட்டு அனுப்பிச்சு விட்டுருக்க மாட்டேங்கன்னு சொல்லி உங்க அண்ணன் மாதிரி வந்திருக்காரு பாரு அவர். எனக்கு யாரு வேணும்னு வருது, இதை விட என்ன வேணும் உனக்கு? சரிம்மா, யாரு வேணா யாரு வேணாம்னு சொல்றிய, என்ன அவன் செய்யணும்னு சொல்றேன், இதை விட உனக்கு என்ன செய்யணும்னு சொல்றேன்? எனக்கு எதுவும் வேணாம், என்னை விட்டுருங்க, நான் பாட்டுக்கு என் வேலை செஞ்சு நான் பொழைச்சு. நீதாம்மா வாழ்க்கை ஸ்டடி பண்ணி நீதாம்மா கொண்டு வரணும். அதுக்காண்டி எல்லாமே தாய் தகப்பு சரியில்லை, நமக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, நம்ம தான் குடும்பத்தை நட்டமா கொண்டு வந்து நிப்பாட்டணுமா? அதை விட்டு போட்டு எல்லாமே சரியில்லை சரியில்லை சார் எல்லாமே அவங்க குடும்பத்தை விட்டு போட்டு உன் குடும்பத்தையே பார்த்துட்டு இருப்பாங்களா? அப்படி யாரும் பார்க்க வேணாம். நீதான் உன் குடும்பத்தை நீதான் பார்த்து கொண்டு வரணுமா? நீ ஏமா சரியா முதல் பண்ணிட்டு போற? நீ கூட்டிட்டு வந்தது வந்து ஒரு பாசனால கூட்டிட்டு வரல, சும்மா இந்த மாதிரி வேலைக்கு நீ கூட்டிட்டு வந்தேன் அப்படியே மனசார சொல்றாரு. இல்லங்க அது சரி கிடையாது. அந்த அவ புருஷன் பேசுறது பேச்சு இருக்குல்ல, அந்த பொண்ணால தாங்கிக்க முடியல கொள்றாரு. தேவையில்லாத ஒரு பாரம் மாதிரி நினைக்கிறாரு போல இருக்கு. அவருக்கு தேவை இருக்கும் போது அந்த பொண்ணை வச்சுட்டு இருந்தாரு. இப்ப பொண்டாட்டி திரும்பி வந்தோடனே இவ தேவையில்லை. அதுதான் அது அவளுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். இப்ப நம்ம பெரியவங்க எல்லாருமா சேர்ந்து செஞ்ச தப்பு இது. இவ்வளவு சின்ன பிள்ளைக்கு போய் கல்யாணம் பண்ணி அவ குத்தமே இல்லையே. அவ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கல, போய் வேற ஊர்ல போய் வீடு வாடகை பிடிச்சி நம்ம மாட்டுக்கு இருந்துக்கலாங்க. அப்படி எனக்கு ஆர்வமா இருக்காங்க. சரி நான் ஒன்று சொல்றேன் கேளுமா கார்த்தியா, நல்ல ஐடியா சொல்றேன் கேளு. நீ இந்த புருஷன் வேணாம் விட்டுட்டு பெசாமி என் வீட்டில் வந்து பெசாமி இரு, உன் பாடு வேலைக்கு போ, வேலைக்கு வா, உன் பாடு ஒரு 4-5 வருஷம் கம்முன்னு இரு. வேணாம் வேணாம் சரி இந்த மேல நம்பர் வாங்கிட்டு போவோம். நீ நம்பர் அவளை ஃபோர்ஸ் பண்ணி அவளை கட்டாயப்படுத்தி நீங்க அப்படி பண்ண கூடாது. இல்ல வேண்டாம், இன்னும் வேண்டாங்க. என்ன அந்த இவ்வளவு வேதனைப்பட்டுருச்சு அந்த பொண்ணு. வேண்டாமா இன்னும் வேண்டாம். அந்த மாதிரி ஒரு புருஷன் அவளுக்கு தேவையில்லை. தேவையில்லைங்க, வேணாங்க, இன்னும் தேவையில்லைங்க. நீங்க பண்ண கூடாது, அப்படி கட்டாயப்படுத்த கூடாது. சத்தியமா கட்ட போக மாட்டாங்க. நீ எதுவரை படிச்சிருக்கமா? 8வது வரைக்கும் முடிச்சிருக்க. இன்னும் படிக்கிறியா? 10th எக்ஸாம் எழுதுறியா? ஏற்பாடு பண்ணவா? 10வது எழுதுறியா? மலையாளம் படிச்சிருக்கேன், அதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். 10வது எழுத முடியுமா பாப்போம். பண்ணலாமா? ஏற்பாடு பண்ணலாமா? இல்ல இத பாருங்க, நாங்க அனுப்புறோம் உங்க கூட. ஆனா நீங்க எங்களுக்கு கேரண்டி கொடுக்கணும். அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி எதுவுமே பண்ண கூடாது. ரொம்ப அவ மனநிலை ரொம்ப மோசமா இருக்கு. அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கணும். சின்ன குழந்தை அது. நான் கேட்டு தரேங்கம்மா, அந்த பிள்ளை என் வீட்டுல வச்சு நானே பாத்துக்கிறேங்கம்மா. வேற என்னமா வேணும்? நீ போ வேணாமா? சரிம்மா இங்க வருமா கார்த்தியா, இது வரைக்கும் நீ அடிச்சிருக்கனா? எல்லாருமே சேர்ந்து அடிப்பாங்க. சரி நான் இது வரைக்கும் நீ அடிச்சிருக்கனா, அதாவது வஞ்சி பேசிருக்கனா? நானு என்னை விட்டுறாதீங்க, அடிப்பாங்க.
எங்கேயாவது போயறதுக்கு வந்து எவனாவது கூட்டிட்டு ஓடிச்சோன்னு நினைச்சிட்டு அக்கா மாரி எனக்கு பட்டம் கட்டிடுவாங்க. வசந்தி நான் சொன்னேன்ல அவ ரொம்ப புத்திசாலி பொண்ணு, வசந்தி மாரி ரொம்ப பட்டம் தெளிவாதான் இருக்கா அவ. அதனாலதான் சமயபுரத்து கோயில்ல அழுதுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அட்ரஸ் கொடுத்து நான் வந்தேன். உங்களை நம்பி வந்திருக்கேன், நான் அனுப்பிச்சு விட்டுறது. உன்னை எப்படிடா இதுல கொண்டு போய் சேர்ப்பேன்னா? நீ அனாதை இல்லம்மா. உங்களுக்கும் பிடிக்கலன்னு சொல்ல செத்து போயிடும். உன்னை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? என்ன நீ யாருக்கும் சமத்து பிடிக்கலக்கா. குழந்தை. யாருக்கும் பிடிக்கலக்கா. என் கூட பிறந்த அக்காவுக்கு என்ன பிடிக்கலக்கா. யாருக்கு வரைக்கும் யாரும் என் மேல பாசமே இல்லக்கா. நம்ம 2 பேரும் தனியாக இருந்துக்கலாம்ப்பா. அவங்க வீடு ஆசை யாரும் நமக்கு தேவையில்லைப்பா, போயிடலாம். நான் சொல்கிறேன் கூட்டிட்டு போய் நீ அவர் கூட சேர்த்து வச்சிருவீங்க. சத்தியமா உன் ஏரியா நான் செய்ய மாட்டேப்பா. நான் வரலப்பா. உன் ஏரியா செய்ய மாட்டேன்னு செய்ய மாட்டேன். என் கூட உனக்கு தெரியுமில்ல. நான் போகக்கூடாது. உங்களை மேல இப்படி பாசமா பேசி வச்சனாலதான் நான் வந்து அவர் கல்யாணம் பண்ணேன். அப்புறம் இவ்வளவு தூரத்துக்கு வந்துருக்குன்னா இந்த மாதிரி யாரு பேச்சு சரிம்மா, மறுபடியும் அந்த பிள்ளை திரும்பி வரும்னு நம்ம எதிர்பார்த்தோமா? நம்ம எதிர்பார்க்கவே கிடையாது. மறுபடியும் அந்த பிள்ளை திரும்பி வரும், மறுபடியும் அவங்க ஒன்று மாதிரி வாழுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோமா? சந்தோஷமா வாழ்ட்டு மாமா. சரிம்மா, நம்ம எதிர்பார்த்தோமா? அந்த மாதிரி எதிர்பார்த்தோமா? சந்தோஷமா மாமா. ஏன்னா இந்த என்ன பொறுத்த வரைக்கும் பாமா பசங்க நல்லா இருந்தா போதும். இன்னும் நான் சொல்றேன், இன்னும் அவருக்கு மனசான துரோகம் நினைக்கல. எவன் கூட இன்னும் நான் அவரும் பேசல. அப்படி தப்பா வழிக்கு போயிருந்தா எப்பயும் நான் போயிருக்கலாம். எவ்வளவு பொண்ணுங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க, இதை விட கொடூரமான விஷயம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு பதில் சொல்ல முடியல என்னால. ஏன்னா அவ எந்த தப்பும் பண்ணல. இப்ப நான் உங்களை குறை சொல்றதா, அந்த பொண்ணை சொல்றதா, இல்ல உங்களை சொல்றதா? நீங்க யாருமே தப்பு பண்ணல. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அப்புறம் என்ன பண்ணலாம்னு எனக்கே தெரியுங்க. ஆனா ஒண்ணு வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டு தான் வெள்ளம் பண்ணணும். அப்பா கூட போறேன். எனக்கு அவங்க என் மேல கை வைக்க கூடாது. என்னை இஷ்டப்படி விட்டுறது நான் போறேங்க. நீ வாமா, நீ என் வீட்டுல இருமா. நீ லட்சம் இப்போ உன் புருஷன் வீட்டுக்கு போக வேணாமா? நீ என் வீட்டுல இருந்துக்க, நீ வேலைக்கு போ, நீ பேசாம இரு. நீ உன் புருஷன் வீட்டுக்கு போகவே வேணாம். இல்ல இத பாருங்களேன், நான் ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுங்க மேடம். அவளை கட்டாயப்படுத்தவே கூடாது. சரிங்க மேடம். அப்புறம் அவளோட புருஷன் வீட்டுக்கு சப்போஸ் அந்த பொண்டாட்டி திருப்பி விட்டுட்டு ஓடிட்டான்னா திருப்பி இவளை அங்க போக சொல்லக்கூடாது. வேணாம் மேடம், வேணாம். இன்னும் வேண்டாம், அவளுக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம். அவ தனியா இருந்துப்பா. தனியா இருக்கட்டும் மேடம். இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது பாத்துக்கலாம். போடுவோம், 5 வருஷம் போட்டுக்கணும், அப்புறம் வேணா பாத்துக்கலாம் மேடம். அவ விருப்பப்படும் போது அவ பாத்துக்கட்டும். சரி மேடம். சரியாம்மா? அவங்கனால எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எந்த பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். நம்பர்ஸ் இருக்குல்ல உங்ககிட்ட, உனக்கு ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுக்குறோம். எந்த பிரச்சனை இருந்தாலும் எங்களை கூப்பிடு. அப்புறம் நீங்க ஒரு விஷயம் பண்ணலாமே, நீங்க ஏன் இப்படி வியாபாரத்துக்கு வெளியே போறீங்க? பாப்பாவை பார்த்துட்டு அங்க ஏதாவது தொழில் பார்க்க கூடாது? தொழில் நம்ம வியாபாரம் அப்படித்தாங்க சார். ஒரு மாசம் நீங்க யாருக்காக சம்பாதிக்க போறீங்க? மத்த பிள்ளைங்களை எல்லாம் கட்டி கொடுத்துட்டீங்க, இவன் மட்டும் தானே. அவ வேலைக்கு போறா, அவ கூட இருங்களேன். ஏன்னா நீங்க விட்டுட்டு போறீங்கல்ல, அதுதான் அவளுக்கு ரொம்ப பயப்படுறா போல இருக்கு. நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னா 2 மாசம் 3 மாசம் கழிச்சு வராரு. ஆமா அதான் மேடம், அதான் யாருக்காக சம்பாதிக்கிறீங்க? பேசுறதுக்கு காரணமே உள்ள சந்தோஷமா இருக்காளா? இல்லையே. வேண்டாங்க, அவ கூட இருங்க. இனிமே அவ கூட இருங்க. அப்பா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாருமா. சரிங்களா? பாத்தீங்களா, அதுதான் அவளுக்கு ப்ராப்ளம். நீங்க விட்டுட்டு 2 மாசம் போயிடுறீங்க. எவ்வளவு நாள் அவ அக்கா வீட்லயும் மாமா வீட்லயும் போயிருப்பா? அதுக்கு முன்னாடி சின்ன தொழில் ஏதாவது பண்ணறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாமா? நீ அங்கேயே இப்ப வேலைக்கு போறல, அங்கேயே போயிட்டுரு. எப்போ உனக்கு டைம் கிடைக்கிறதோ அப்ப அப்பாவுக்கு உதவி பண்ணு. சரிக்கா. என்ன அழ வச்சுட்ட நீ. இங்க வா. கார்த்திகா மாதிரி இன்னொரு பொண்ணு உருவாக கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இப்பல இருந்து யோசிக்கணும். உமன் எம்பவர்மெண்ட் பத்தி சொல்றோம். கார்த்திகா மாதிரி ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. என்னைக்கு அப்படி ஆகிறதோ அன்னைக்கு தான் ஆக்சுவலி நம்ம முன்னேறி இருக்கோம்னு அர்த்தம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்